வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அதில் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 5 மார்க் யூனிட் வைஸாக கேட்டகரைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் வைஸ் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஹாஃப்லி எக்ஸாமினேஷன்றது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நம்ம ஃபுல் போர்ஷன் எழுதக்கூடிய முதல் எக்ஸாம் இது. அதனால தான் சார் உங்களுக்கு கேட்டகரி வைஸாக பிரித்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா கவனமாக கவனிங்க. இது ஹாஃப்லி ரிவிஷனுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அதனால் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஆஃப் 1 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் சல்ஃபைடு ஓர் எழுதுறதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, மொத்தம் 2 மார்க். யூசஸ் ஆஃப் ஜிங்க், அடுத்து கிவ் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க. லிமிட்டேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அடுத்து ஆட்டோ ரிடக்ஷன் புக் இன்சைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோஸ்டிங், கால்சினேஷன், சீமெண்டேஷன், சீமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. இந்த ரோஸ்டிங், கால்சினேஷன், சீமெண்டேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைடு தான். இதில் ரோஸ்டிங்க்கும் கால்சினேஷனுக்கும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் படிக்கணும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் போராக்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2. இங்கே ஒன்று சொல்ல விரும்புகிற தங்கங்களா, என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே யூனிட் வைஸாக சார் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சார் என்ன பண்ணியிருக்கேன் தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் முழுசாக பார்க்க முடியும். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் போராக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைட்ரோபோரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு வில் யூ கன்வெர்ட் த போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட், இது ரொம்ப முக்கியமாக. COS அதாவது கார்பன் மோனாக்சைடு இஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட், ஜஸ்டிஃபை வித் ஆன் எக்ஸாம்பிள். அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆலம், யூசஸ் ஆஃப் ஆலம்ன்றது புக் இன்சைட் கொஸ்டின், கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3 பார்த்துக்கங்களா, இன்னட் பேர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து why fluorine always exhibit on oxygen state of -1, why fluorine is more reactive than other halogen, இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியமா. யூசஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட், give reason sulfuric acid is a dehydrating agent, ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் ஒன்று கண்டிப்பாக எழுதணும். அடுத்து anomalous behavior of nitrogen, uses of argon, what happens when PCl5 is heated, இது ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அடுத்து deduce the oxidation number of oxygen in HOF, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சார் வீடியோ போட்டிருக்கேன் தங்கங்களா. நெக்ஸ்ட் வாட் டைப் ஹைபிரிடைசேஷன், BRF5 அண்ட் BRF3. ஓகே தங்கங்களா, வாங்க நெக்ஸ்ட் யூனிட் பார்ப்போம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்சிசியல் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Ce4+ அண்ட் CO2+, இதுவும் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. யூரோபியம் 2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் சீரியம் 2, வை அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்த டிரான்சிஷன் மெட்டல் ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ், வை. Why the first ionization enthalpy of chromium is lower than that of zinc, இந்த ரீசனிங் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து யூனிட் 5 பாருங்களா, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, நல்லா பார்த்துக்கணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அது ஸ்பிளிட்டிங் எனர்ஜியா இல்லை ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியா பார்த்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்க மாற்றி எழுதிடுறாங்க, அதுக்காக தான் சார் சொல்கிறேன். லிமிட்டேஷன் ஆஃப் VB தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் எக்ஸாமோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே தங்களா, யூனிட் 6 பாருங்க, டிஃபைன் யூனிட் செல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாயிண்ட் டிஃபைட், calculate the number of atoms in FCC unit cell, இது ரிப்பீட்டாக கேட்குறாங்க. why ionic crystals hard and brittle, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டட் கொஸ்டின். why zinc oxide is colorless at room temperature, when it is heated it becomes yellow in color, இதுவும் ரொம்ப முக்கியம், இது புக் இன்சைட் கொஸ்டின் தங்கங்களா. அடுத்து யூனிட் 7 பார்த்துங்களா, ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இது புக் பேக் கொஸ்டின். அதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் படிச்சிங்க அப்படின்னா அது புக் இன்சைட் கொஸ்டின், ஆனால் கேட்டிருக்காங்க. எலமெண்ட்ரி ரியாக்ஷனாக என்னன்னு மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இதுவும் கேட்டிருக்காங்க ஒரு 2 மார்க்கில். அடுத்து ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது புக் பேக் கொஸ்டின், இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், நம்ம ஏற்கனவே 3 மார்க்கில் அதை பார்த்துருப்போம். ஓகே தங்கங்களா, வாங்க வால்யூம் 2 பார்ப்போம். வால்யூம் 2ல யூனிட் 8 பார்த்தீங்க தங்கங்களா, அதில் லூயிஸ் ஆசிட் பேஸ் பற்றி கிவ் எக்ஸாம்பிள். லூயிஸ் வந்து ஆசிட் பேஸ் தான் சொல்கிறாரு, அதுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி லவ்ரி பிரான்ஸ்டட்டுடைய கான்செப்ட் படி யார் ஆசிட் யார் பேஸ், இது 2 கான்செப்டும் நமக்கு 2 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. டிஃபைன் pH ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அடுத்து அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், இதுவும் கேட்குறாங்க தங்கங்களா. அடுத்து சால்பிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் கால்சியம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி
மெர்குரிக் குளோரைடாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஷின். அடுத்து இந்த சால்டு ப்ராடக்ட் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் அண்ட் சில்வர் குரோமேட், இது ரெண்டுமே புக் இன்சைடில் கூடிய எக்ஸாம்பிள் இதுவும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது தங்கம். இந்த சால்டு ப்ராடக்ட் எல்லாத்தையும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம், இல்லை பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம் தங்கங்களா. யூனிட் 9 பார்த்தீங்க அப்படின்னா ஆனோட் கேத்தோட்னா என்ன, why does conductivity of the solution decrease on dilution on the solution, இது ரிப்பீட்டாக கேட்குறாங்க. why is AC current is used instead of DC in measuring the electrolytic conduction, இது ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஷின். can Fe3 plus oxidize bromide to bromine under standard condition, இது ரிப்பீட்டட் கொஷின். இந்த எல்லா கொஷினையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து மோலார் கண்டக்டிவிட்டி, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், இதெல்லாம் புக் இன்சைட் கொஷின். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், இது மெஜாரிட்டி 3 மார்க்கில் வருது, எப்பயாவது 2 மார்க்கில் வருது, இதுவும் புக் இன்சைட் கொஷின் தான். யூனிட் 10 கொஞ்சம் அதிக கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 characteristics of Fisch's option, difference between gel and salt, why the lyophilic colloidal salt are more stable than lyophobic salt, addition of alum purifies water, why does bleeding stop by rubbing moist alum, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா. அடுத்து catalytic poison, uses of emulsion, limitation of Freundlich's adsorption isotherm, இது ரொம்ப முக்கியம், புக் இன்சைட் கொஸ்டின்மா. அடுத்து ப்ரொமோட்டர்னா யாரு, அடுத்து ஆட்டோ கேட்டலிசிஸ், கோல்டு நம்பர், முக்கியமாக 2 மார்க் கொஸ்டின். அடுத்த லிஸ்ட் வேரியஸ் டி எமல்ஃபிகேஷன் டெக்னிக்ஸ், இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்க தங்கங்களா. வாங்க நெக்ஸ்ட் யூனிட்டை பார்ப்போம். யூனிட் 11 வந்து பார்த்தீங்கன்னா தங்கங்களா, ஃபீனால் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் குளோரோபென்சின் அண்ட் ஐசோப்ரோபைல் பென்சின், இதில் தான் ஒன்று கேட்கலாம். அடுத்து மெட்டாமெரிசம்னா என்ன, அசிட்டிலின் இன்டூ என் பியூட்டில் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுறது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டவுஸ் ப்ராசஸ், ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், ரீமர் டீமன் ரியாக்ஷன், ஸ்வான் ஆக்சிடேஷன், யூசஸ் ஆஃப் எத்திலின் கிளைகால். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் தங்கங்களா, பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மார்க் கொஸ்டினுடைய ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வித் மோகன் வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சேனலுடைய லிங்க்கு வந்து பார்த்தீங்க, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் சார் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணி யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் ஃபோட்டோ காப்பி எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம். அடுத்து யூனிட் 12 பாருங்கள். புக் பேக் கொஸ்டின் நம்பர் 11, 8, 3, 7, 15ல் 1 to 10 இது எல்லாமே நமக்கு 2 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால சார் அதை மென்ஷன் பண்ணலை, அதை உங்களுக்கு நம்பராக கொடுத்துட்டேன். அடுத்து ரோஸ்மன் ரிடக்ஷன், பெர்கின்ஸ் ரியாக்ஷன், எடார்ட் ரியாக்ஷன், கிளைசன்ஸ் கண்டென்சேஷன், அடுத்து டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், யூசஸ் ஆஃப் யூரோட்ரோபின், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின். இந்த நேமிங் ரியாக்ஷன் நான் சொல்லிக்கிறேன். யூனிட் 11, 12, 13 இந்த 3ல் இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷனையும் சார் ஒரே வீடியோவில், அதாவது எல்லா நேமிங் ரியாக்ஷன் ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்தந்த லெசனுக்குரியது இருக்குது. அந்த வீடியோ லிங்க் என்ன பண்ண டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நிறைய என்ன பண்ண தங்கங்களா ஷேர் பண்ணுங்கள். ஓகே தங்கங்களா. அடுத்து யூனிட் 13 பாருங்கள். அதுலேயும் புக் பேக் கொஸ்டின் நம்பர் 3, 4, 8, 9 இது எல்லாத்துலேயும் உள்ள என்ன இருக்குது அப்படின்னா ரோம் லெட்டர் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏன்னா யூனிட் 13 கம்ப்ளீட் புக் பேக் உடைய ஆன்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பயன்படுத்தி தங்கங்களா. அடுத்து நெஃப் கார்பனைல் சிந்தசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து யூனிட் 14 பார்ப்போம் வாங்க. ஸ்வீட்டர் அயான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலானின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 2 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். அடுத்து என்சைம். நெக்ஸ்ட் ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்ஃபா டி பிளஸ் குளுக்கோஃபைனரோஸ். நேம் த விட்டமின்ஸ் ஹூஸ் டெஃபிஷியன்சி காஸ் ரிக்கட்ஸ் அண்ட் ஸ்கர்வி தான் ரிப்பீட்டாக கேட்குறாங்க 2 மார்க் கொஸ்டின். அடுத்து யூனிட் 15 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின், வாட் ஆர் ட்ரக்ஸ், கோபாலிமர்ஸ், அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் நியோஃபரின், இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின். இப்போ பார்த்து இதே மாதிரி வீடியோ மாதிரி உங்களுக்கு வேறு எப்படியெல்லாம் தேவைப்படுது அப்படின்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.